கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். மீண்டுமாக மதுரை மத்திய திருச்சபையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹாப்பி சாபத் சர்ச். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். சரி, உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. சரி, இந்த நாளிலும் நம்மளோடு ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு சத்தியம் மிக எளிமையான, ஆனால் நம்முடைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியப்படக்கூடிய ஒரு சத்தியம். சரிங்களா? இந்த சத்தியத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப். இந்த தலைப்பின் கீழாக தான் இந்த நாளுடைய செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வேதாகமத்திலே தேவனுக்கென்று அநேக நாமங்கள் இருக்கிறது. சரிங்களா? அநேக பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில பெயர்களை நான் பட்டியலிட ஆசைப்படுகிறேன். பட்டியலிட்ட பிற்பாடு நம்முடைய தலைப்புக்குள்ளாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிரவேசிக்க இருக்கின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவருடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். மன்னிக்கும், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார். என்னன்னு சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை எபிரேய பதத்தில் பார்க்கிற பொழுது எல் ஷடாய். சரிங்களா? தமிழில் ஏதோ ஒரு செயல் ஆற்றுகிற ஒரு தேவனுடைய நாமம் போல இருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு தப்பு கிடையாது. ஆனால் எபிரேய பதத்தில் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த வார்த்தை ஒரு அழகாக அல்லது ஒரு கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார்? அதை 99 வயதாகும் பொழுது, ஆபிரகாமே நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ எம் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை அவர் ஆபிரகாமுக்கு அறிமுகம் செய்கிறார். அதே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இன்னொரு முறை தோன்றி அவருடைய மற்றொரு பெயரை அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு இடத்துக்கு ஆபிரகாம் பெயர் வைக்கிறாப்புல, அது தேவனோடு சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கு. யெகோவா என்பது தேவனுடைய நாமம். யெகோவா ஈரே, ஜெஹோவா ஜிரே அப்படின்ட்டு பெயர் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார், the Lord shall provide. அதான் அவருடைய அர்த்தம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவருடைய பெயரோடு சம்பந்தப்பட்ட ஒரு உணர்த்துதலை கொடுக்குறாரு. எப்பா, நான் யாருன்னு சொன்னா ஜெஹோவா ஜிரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். யெகோவா ஈரே. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை அறிய செய்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதை எபிரேயத்தில் வாசிக்கும் பொழுது ஜெஹோவா ராஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகம் தரக்கூடிய தேவன் நான், சுகம் அளிக்கிற கர்த்தர் நான் என்பது யெகோவா ராஃபா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கு அவ்வப்பொழுது தரிசனமாகி அவருடைய நாமத்தை என்ன செய்கிறாருன்னா கூறுகிறார். சரிங்களா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எப்படி இருக்குது அந்த வார்த்தை? எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். இது எபிரேய வார்த்தையில் பார்க்கும் பொழுது யெகோவா சிக்கேனோ, யெகோவா சிக்கேனோ. சரிங்களா? இப்படி ஆண்டவருடைய நாமத்தை அவ்வப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய தாசர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னொரு இடத்துல ஒரு பெண்மணி
ஆண்டவருக்கு வைத்த ஒரு பெயரை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆபிரகாம் இடத்துக்கு பெயர் வைக்கிறான், சரிங்களா? மோசே ஒரு இடத்துக்கு பெயர் வைப்பாப்புல, பலிபீடத்துக்கு யெகோவா நிஸ்ஸின் பெயர் வைப்பாப்புல. ஆனால் இந்த அம்மா தேவனுக்கு ஒரு பெயர் சுட்டுறாங்க. அது என்ன பெயர்ன்னு சொன்னால் எல்ரோயி, எல்ரோயி, சரிங்களா? இப்போ இந்த நாமங்கள்லாம் பார்க்குற பொழுது எல்லாமே ஒரு காரணத்தோடு ஆண்டவர் அந்த பெயர்கள் என்ன செய்கிறாருன்னு அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே கவலைப்படாத, நான் வல்லமையில் தேவ அப்படின்ற அவருடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய ஒரு நாமத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இப்படி ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லும் பொழுது தான் அங்கு ஒரு காரணமும் இருக்கிறது, அவருடைய வல்லமை குறித்ததான செயல்பாடும் அங்கு காணப்படுகிறது. இப்படி எல்லாம் அவருடைய நாமத்தை கடந்து வருகிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஒரு நாமம் ஒன்றை நான் பார்த்தேன். அது என்னை மிகவும் பாதித்த ஒரு பெயராக இருந்தது. சமீபத்திய நாட்களிலே என்னுடைய சோர்வுகளுக்கு அந்த நாமம் ஒரு அருமருந்தாக இருந்தது. என்னை பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஜீவ ஊற்றாக அந்த நாமம் இருந்தது. அது என்ன நாமம் என்பதை நாம் கவனிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இங்க ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? என்ன பேர் இருக்குது? நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப். இந்த நாமம் என்னை சற்று சிந்திக்க வைத்தது. ஏன்னா அது ஆண்டவருக்கு பேரு நம்பிக்கையின் தேவனாமே. அப்படி என்று சொன்னால் அந்த நாமத்தில் என்ன ஒரு வல்லம் அடங்கி இருக்குது, அந்த நாமத்தில் என்ன அற்புதங்கள்லாம் இருக்கும் என்பதை நான் கண்டறிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இந்த சத்தியத்தை நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட பொழுது நிறைய நன்மைகளை என்னுடைய அனுபவ வாழ்க்கையில் நான் காண முடிந்தது. அந்த சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்பிக்கையின் தேவன். ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றி படிக்க போகிறோம், உம்முடைய நாமத்தை பற்றி படிக்க போகிறோம். எங்களுடைய அறிவோ எங்களுடைய சொல்வன்மையோ எங்களுடைய எந்த ஒரு காரியமோ அதை புரிய வைப்பதற்கோ அதை மனதில் இருத்துவதற்கோ வல்லமை அற்றது ஆண்டவரே. பரிசுத்த ஆவினவர் ஒருவர் தாமே இதை கண்டிப்பாக எங்களோடு புரிய வைக்க முடியும். ஆகவே அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுகிற அடியானோடும் அவர்தாமே பிரசன்னமாக இருந்து தேவையானவற்றை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்பிக்கையின் தேவனை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது மிக முக்கியமான 3 கேள்விகள். என்ன கேள்வின்னு சொன்னால், நம்பிக்கையின் தேவன் என்ன செய்வார்? ஒரு நம்பிக்கையின் தேவன் என்ற நாமம் உடையவர் என்ன செய்வார் என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறபடினால, அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறபடினால அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நம்பிக்கையின் தேவன் என்ன செய்வார், அதை எப்படி செய்வார்னு பார்க்கணும். மூணாவது, அப்படிப்பட்ட நம்பிக்கையின் தேவன் நம்ம வாழ்க்கையில் எப்படி அவர் செயல்படுவார் என்கிற ஒரு விசேஷமான காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு படிக்கிறதுக்கு போகிறோம். சரிங்களா? நம்பிக்கையின் தேவன் முதலாவது என்ன செய்வார்? இதை புரிய வைப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச எளிமையான வசனம் என்னன்னு சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதில் ஒரு பெரிய உண்மை ஒன்று அடங்கியிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவர் பலவீனப்படுத்துவாரா பலப்படுத்துவாரா? அப்போ பலவீனமான சில எண்ணங்கள் வருதுன்னு சொன்னால் அது யார்கிட்டேருந்து வருகிறது? அவர்கிட்டேருந்து வரல. அவருடைய வேலை என்னன்னு சொன்னால் பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ நம்பிக்கையின் தேவனா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்வார்னு சொன்னால், நம்பிக்கை அற்றவனுக்கு நம்பிக்கையை துளிர்க்க செய்வதுதான் நம்பிக்கையின் தேவனுடைய முதலாவது வேலை. புரிஞ்சிக்க முடியுதுங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்ன அர்த்தம்? அவர் பலப்படுத்துகிற வேலையை தான் செய்கிறார். அப்போ நம்பிக்கையின் தேவனா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர் நம்பிக்கையை துளிர்க்க செய்வது தான் அவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது. அப்போ நம்பிக்கையின் தேவன் ஒரு மனிதன் நம்பிக்கை அற்றவனாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன செய்கிறாரு? நம்பிக்கை எப்படியாவது துளிர்க்க செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அந்த நம்பிக்கையை பெருக செய்ய ஆசைப்படுறாரு. அந்த நம்பிக்கையை வளர்ந்த மனமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ கேள்வி என்ன சொன்னால், எப்படி ஆண்டவர் நம்பிக்கையை துளிர்க்க செய்கிறார்?
எப்படி ஆண்டவர் தான் நம்பிக்கையின் தேவன் தான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பிக்கையற்ற மனிதனிடத்தில் அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார்? இதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் நம்பிக்கையின் தேவனாக நம்பிக்கையற்ற மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? யாராவது நம்பிக்கையற்றங்க இருப்பீங்கன்னு சொன்னால், இல்லை இதை இணையதளத்தின் மூலமாக கவனித்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் தேவன் நம்பிக்கையை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், இந்த செய்தியின் முடிவில் அவருடைய அற்புதமான குணங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? படித்து நம்பிக்கையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். வேதாகமத்தில் நம்பிக்கையற்ற ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் யாரார் பேரெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான், இனிமேல்ட்டு அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையற்ற நபர்கள் யாராவது உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே வராங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படியே முதலாக நம்பிக்கையற்ற இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அப்படியே போல்ட் லெட்டர்ஸில் வராரு. அவர் யாருன்னு சொன்னால் ஆதாம். அவர் பேர் என்னது? ஆதாம். என்னங்க ஆதாம் நம்பிக்கையற்றது தானா? எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், கவனித்து பார்க்கலாம். அப்போ முதல் நபர் ஆதாம் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது, சரிங்களா, ஆதாம் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவங்கிட்ட செயல்பட்டார்? அந்த நம்பிக்கையற்ற ஆதாமுக்குள்ள அந்த நம்பிக்கையை துளிர்க்க செய்ய அவர் என்னென்னலாம் செய்தார் என்றதை படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான அவருடைய குணங்களை நம்பிக்கையோடு பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். எங்க நம்மளுடைய கவனத்தை திருப்போம்னு சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 3 வசனம் 8. ஆம், கேட்டார்கள். ஆம், ஆம், ஓகே. என்ன வாசிக்கிறோம் இங்க? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். என்ன நடக்குது? ஆண்டவர் எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை இருவருமாக புசித்து இப்பொழுது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்படி நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வரும்போது அந்த சத்தம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ அவர் வராருன்ற சத்தம் இன்னும் அவர் பேசக்கூட ஆரம்பிக்கல. அவர் வராருன்ற சத்தம் கேட்கும் பொழுதே இவங்க எங்கே போயிட்டாங்க? இப்போ எங்கே போயிட்டாங்க? ஒரு விருட்சத்தினுடைய பின்னாடி போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேள்வி, இதுவரைக்கும் அவருடைய வார்த்தை அவருடைய பிரசனம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆதாமும் எவ்வளோ அப்படியே போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் பழத்தை சாப்பிடும் நாளில் என்ன நடக்கும்? சாகவே சாவாய். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கை கிடையாது நமக்கு, இனி ஒரு உயிர் என்பது நமக்கு இருக்க போகிறது கிடையாது, இனி மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையற்று இனி வாழ்வேதும் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கையற்ற மனநிலையில் ஆதாம் அப்படியே ஒளிஞ்சிட்டு நிற்கிறாப்புல. ஆதாம் இதுவரைக்கும் ஆண்டவரை அன்பா பார்த்திருக்கிறான், ஆசீர்வாதத்தை அள்ளித்தரக்கூடிய நபராக பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் சாப்பிடுகிற நாளில் மரணத்தை கொடுக்கக்கூடிய தேவனா பார்க்க போறான். அவர் எப்படி செய்ய போறாரு தெரியலையே. தண்டனைக்கு முன்னாடி எதனா இருக்குமா, இல்லை அந்த தண்டனை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் அவரை குறித்து தவறுதலாக பயத்தோடு என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவர் யார் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாரோ, யார் ஒருவன் உங்களை விழ பண்ணுவான்னு சொன்னாரோ, இப்போ அவன் கூட போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? கூட்டணிக்கு வச்சுட்டாங்க, அவன் வார்த்தையை கேட்டுட்டாங்க. இப்போ அங்கேருந்து வெளியே வரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய மாம்ச சிந்தெல்லாம் சாத்தான் பக்கமே இருக்குது. இப்போ அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையற்ற சூழலில் யார் இருக்கிறாருன்னா ஆதாம் இருக்கிறாப்புல. உண்மைதானே அது? அவன் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா எங்க ஒளிஞ்சின்னு போயிட்டு, ஏன் நம்பிக்கைன்னு சொன்னா தைரியமா முன்னுக்கு வரலாம்ல. ஆனால் அவன் நம்பிக்கையே கிடையாது, இனி வாழ்க்கை கிடையாது, இனி மரணம் தான் சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு முன்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை என்ன பண்றாரு? கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன். ஒரு செய்முறை தேர்வு என்னன்னு சொன்னால், இப்போ ஏசப்பா ஆதாமை கூப்பிட வரார், சரிங்களா?
இப்போ ஆதாம் அவர் எப்படி கூப்பிட்டுருப்பார்? தம்பி எல்லாரும் ரிஹர்ஸ் பண்ணி காமிங்கன்னு கேட்குறேன். என்னோட யூத் கிளாஸில் நான் கேட்குறேன் பிள்ளைகள்கிட்ட, டேய் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நீ கடவுள் நினச்சிக்கோ, ஏசப்பா நினச்சிக்கோ. இப்போ ஆதாம் தப்பு பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். இப்போ ஆதாம நீ கூப்பிடுவ, ஆண்டவர் எப்படி கூப்பிட்டு இருப்பான்றதை நீ காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி கூப்பிட்டுப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசில் கேட்கும் பொழுது ஆடம் வேர் ஆர் யூ அப்படி தானே வந்திருக்கும் அந்த வசனம், அந்த சத்தம் அப்படி தானே இருந்திருக்கும். இல்லை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சிருக்கீங்களா? நான் அப்படி தான் புரிஞ்சிருந்தேன். அந்த குரல் எப்படி இருக்கும்? அப்படியே கனத்து ஆடம் எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படி தானே? இதை நான் கேட்கும் பொழுது என் பிள்ளைங்களும் அப்படி தான் சொன்னாங்க, அந்த ஒரு கனத்தை குரலில். சரிங்களா? அதாமே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பைபிளில் போயிட்டு அவர் நம்பிக்கையின் தேவன் சொன்னால் அவருடைய குரல்ல அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஓடி வரக்கூடிய குரலாக தான் இருந்திருக்கணும். அப்படி தானே? அப்போ ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அவர் சத்தமாக கூப்பிட்டுருப்பாரா இல்லை அதிகாரமாக கூப்பிட்டுருப்பாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்க்கும்பொழுது ஒரு வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிது. ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருப்பார் ஆதாம, ஆண்டவர் எப்படி ஆதாம் அழைத்திருப்பாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏசப்பாவை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் பைபிளில் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி தான் ஏசப்பாவை இங்கே நடந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னால் ஏசாயா 42 அதிகாரத்துக்கு வருவோம். ஏசாயா 42 அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. ஏசாயா 42 1-2. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். ஆம், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஓகே, அவர் என்ன செய்யணும்? இப்போ நியாயத்தை வெளிப்படுத்தணும். இப்போ அந்த நியாயத்தை, ஆதாம் தப்பு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு வேண்டிய நியாயத்தை அவர் வெளிப்படுத்தணும். இப்போ ஏசப்பா அந்த நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துவாரான் தெரியுமா? வசனம் வாசிங்க. அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். என்னது? தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டாரு. ஆம், அது வீதியிலே. இப்ப கேள்வி, ஏசப்பா ஒரு நியாயத்தை வெளிப்படுத்தணும். ஒரு மனுஷன் தவறு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு முன்னாடி எதுப்பா தப்பு எது சரின்றதை நியாயமா சொல்லணும். இப்ப இந்த நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏசப்பா மேல ஆவியானவர் இருக்கிறாரு. ஏசப்பா எப்படி செய்வார்? வசனம் சொல்லுகிறது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார் வீதியிலே. அப்ப எப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களால புரிஞ்சிக்க முடியுதுங்களா? நம்பிக்கையின் தேவன்க. அவன் நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது ஆடம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? இன்னும் ஓடி இருந்திருப்பான். அப்படி தானே? ஐயோ சத்தமே பயங்கரமா இருக்கடா, இனி அடுத்து வரப்போட என்ன வெடியோ அப்படின்னு என்ன செஞ்சிருப்பான்? அவன் பயந்து ஓடி இருப்பான். இப்ப அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அவருடைய சத்தம் எப்படி இருந்திருக்குன்றதுக்கு பைபிளில் போய் இன்னும் ஒரு தவறு செஞ்ச மனுஷன் தப்பு பண்ணிட்டு ஓடுறான், அவரை நம்பாம ஓடுறான், அவன்கிட்ட எப்படி இருந்தான்றது நம்ம கவனிக்கலாம். பாருங்க, எங்க வாசிக்கிறோம்னா தேவன் எலியா, சரிங்களா? அவங்க 2 பேர்கிட்ட ஒரு உரையாடல் நடக்குது. சரிங்களா? தேவன் எலியா. எங்க வாசிக்கிறோம்னா 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19:11 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து, ஆமா இங்க என்ன நடக்குதுன்னா எலியா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம அந்த ராணிக்கு பயந்து ஓடுறாள், எசபேல் ராணிக்கு ஓடுறாப்புல ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு வெளியே வந்து நில்லுன்றார். கர்த்தர் கடந்து போனார். ஆம் ஆம் என்ன உண்டாயிற்று? கண்மலைகளை உடைக்கிறதும் பர்வதங்களை பிளக்கிறதுமான பயங்கர காற்று, பெருங்காற்று உண்டாயிற்று. ஆம், ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஆம், காற்றிற்கு பின் பூமி எரிச்சி உண்டாயிற்று. பெருங்காற்று வந்தது. அந்த பெருங்காற்று எப்படிப்பட்ட காற்றுன்னு பார்க்கிறோம். கண்மலைகளை உடைக்குமா, பர்வதங்களை தகர்க்குமா? அங்கேயும் இல்லை. அடுத்தது பூமி எரிச்சி வருது, அதுலயும் ஆண்டவர் இல்லை. பூமி எரிச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. ஆமா, பூமி எரிச்சிக்கு பின் அக்கினி இருக்கு, அதுல வருது, ஆண்டவர் அதுலயும் இல்லை. பாருங்க, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம். எப்படிப்பட்ட சத்தமா? ஏ எலியா எங்க இருக்கிற நீ, உனக்கு என்ன வேலை அப்படின்னு நான் கிட்ட இருக்கோம். அந்த சத்தம் சொல்லுது அமர்ந்த மெல்லிய சத்தம்.
அதை எலியா கேட்ட பொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். ஒளிஞ்சிருக்கிற மனுஷனை வெளியே வந்து நிற்க செஞ்ச வார்த்தை தெரியுமா? மெல்லிய சத்தம், அமர்ந்த மெல்லிய சத்தம். அப்ப நம்பிக்கை ஏற்றிருக்கக்கூடிய ஆதாமுக்கு ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு, எப்படி கூப்பிட்டுருப்பாரு? ஆடம் மை சன் வேற அந்த அந்த குரல்ல எவ்வளோ கண்ணீரோட தழுதழுத்து இருக்கும், எவ்வளோ அந்த குரல்ல உன்னை பிரிஞ்சிருக்கிறன்ற பாசத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த குரல்ல அதிகாரம் இருந்திருக்குமாங்க? அந்த குரல்ல கனம், அதாவது அப்படியே ஒரு வறட்டான ஒரு சத்தம் இருந்திருக்குமானா கிடையாதுங்க. ஆண்டவர் பாவம் செஞ்சு நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனை எப்படி சந்திக்க ஆசைப்பட்டார்னா அமர்ந்த மெல்லிய சத்தம், அமர்ந்த மெல்லிய சத்தம். அப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் எப்படி அந்த குரலை கொடுத்துருப்பாருன்னா, ஆடம் மை சன், மகனே ஆதாமே. விவரிக்க முடியல, நம்மளால ரிஹர்ஸ் பண்ண முடியல. ஆனா அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆதாம் இன்னும் அவர்கிட்ட வரக்கூடிய நம்பிக்கையை துளிர்க்க செய்திருக்கும். சரிங்களா? ஒரு புரிஞ்சிக்க நான் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு வீட்டில் பிள்ளை இருக்கிறாப்புல, அம்மா அப்பா சொல்லிட்டு போகிறாங்க, யாராவது வந்து குச்சி மிட்டாய் காமிச்சாங்கன்னா வாங்காத, யாராவது வந்து இங்கே வா பாப்பா உனக்கு அதை செய்கிறேன்னு சொன்னால் போகாதன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் இல்லாத சமயத்தில் ஒருத்தன் வந்து குச்சி மிட்டாய் காமிச்சிட்டான், உங்கள் பொண்ணும் வாங்கிடுச்சு, கடத்திட்டு போயிட்டான். இப்போ உங்களுக்கு செய்தி வருது, உங்கள் பொண்ணை நான் கடத்தி வச்சுருக்கிறேன், நீ வந்து மீட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வரும்பொழுது அம்மா அப்பாவும் ஓடுறாங்க அந்த குழந்தைய மீட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ போன உடனே இந்த குழந்தைய பார்த்து என்ன செய்வாங்க? சொன்னல பிச்சு உன பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க அவங்க? அப்பவே சொன்ன நீங்க சொல்ற பேச்ச கேட்கறையா, எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து புலம்புவாங்களா? அவங்க என்னுடைய முதல் காரியம் என்னவா இருக்கும்? அது கிட்னாப் பண்ணனுக்கு பயப்படுதோ இல்லையா, அப்பாவை பார்த்து பயந்துட போல இருக்கு. அப்படி தானே? ஐயோ இவனே பெஸ்ட் பழக்கம், இங்கே இருந்தலாம் போல இருக்குன்ட்டு அப்பா பார்க்குற பார்வையோ இல்லை அம்மா பார்க்குற அப்படி முறைப்போ பார்த்துச்சுன்னா என்ன யோசிக்கும்? அம்மா பெட்டராக இருக்குது இந்த இடமே, இன்னைக்கு ஒரு நாள் தான் கட்டி போட்டுருக்கிறேன், வாயடிச்சுக்கிறேன், நாளைக்கு சாப்பாடு போட்டுருவோம், நான் இங்கே இருந்துன்னு சொல்லிவிடும். அப்படி தானே? ஆனால் இந்த கிட்னாப் பண்ணவன்ட்டு வெளியே வரணும்னா இந்த அம்மா அப்பா எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணில் டேடி அப்பா இருக்கிறேன்டா, கவலைப்படாத, அப்பா இருக்கிறேன், நீ தைரியமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்க்க செய்யணும்ல. எந்த பெற்றோராது அப்படி இருந்திருப்பாங்களா? அவன் தப்பு செஞ்சா அப்பாவை பார்க்கறது தான் பயப்படுவான். ஐயோ அவருக்கு தெரிஞ்சிச்சா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு கிட்னாப் பண்ணப்பட்ட ஒரு மகளுக்கு அப்பா அம்மா எதை முதல்ல காமிக்க ஆசைப்படுவாங்க தெரியுமா? நீ நான் அப்பா இருக்கிறேன்டா, நான் கண்டிப்பாக எதை செய்வேன், நீ கவலைப்படாதடா, இதை விதைச்சா மட்டும்தான் அந்த பிள்ளையை மீட்க முடியும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இதே போல தாங்க ஆண்டவர் அந்த மரத்துக்கிட்ட போகாத சாப்பிடாதுன்னு சொன்னார், சாப்பிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா சாத்தான். இப்போ கிட்னாப் பண்ண சாத்தானோட நிற்கிறாங்க 3 பேரும், ஆதாம் ஏவாள்லாம். ஏசப்பா போயிட்டு ஏய் சொன்னல அப்போவே நான் பழத்தை சாப்பிடாது எத்தனை முறை சொன்னேன், நான் சொன்னேன், தேவதூரில் வந்து சொன்னேன், தினமும் சொன்னாங்கல்ல, கேட்டேன் நீனு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போ அவன் 3 பேர் நிற்கிறாங்க, ஆண்டவர் ஆதாமை மீட்கணும், ஏவாளை மீட்கணும். அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்றாரு, ஆதாமே எங்கே மகனே இருக்கிற நீனு? அந்த குரலில் பிரிந்து இருக்கக்கூடிய வருத்தம் காணப்படும், நீ என்னை விட்டு எங்கேயோ போயிருக்கிறன்ற ஒரு ஆழ்ந்த இரங்கல் காணப்படும். இப்படி தாங்க ஏசப்பா நம்பிக்கையை துளிர்க்க செய்கிறார். நம்பிக்கையை. அப்போ நம்பிக்கை தேவனுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? பாவி ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவன் வரட்டனை காத்திருக்க மாட்டாருங்க. பாவி ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவன் வரட்டன்ட்டு அவர் காத்திருக்க மாட்டார். வேலை அவனை ஓடி போயிட்டு நம்பிக்கை கொடுக்கும்படி அவனுக்கு ஏதாவது என்ன செய்வார்னா மென்மையான குரல்ல மென்மையான முறையில் பேசுவார். ஒரு நிமிஷம் நான் இங்கே பாஸ் பண்ண விரும்புகிறேன். எந்த சத்தியமும் நம்ம அனுபவத்தோடு இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனமே கிடையாதுங்க. யாராவது நம்ம தப்பு செஞ்சு தவறு செஞ்சு ஆண்டவர் பக்கம் போக முடியாமல் கஷ்டப்படுகிற பொழுது உங்கள் மனசுக்குள்ளே என்னைக்காவது குரல் கேட்டிருக்குதா? அவர் மன்னிக்க மாட்டார், அவர் பேச மாட்டார், நீங்கள் வேணா பாரு, நம்ம போகிற அன்றைக்கி ரோட்டில் பைபிள் படிக்கல ஜோம் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லையா சொல்லியிருக்காங்களா? பைபிள் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போல்லாம் நீங்கள் தவறு செஞ்சு அவரை விட்டு அவர் வேண்டாததை நீங்கள் செஞ்சு விலகி போயிருக்கிறீங்களோ அவர் வந்து Caleb, my son, I'm still in search of you. நான் இன்னும் உன்னை தேடிட்டு தான் இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் இழுப்பதற்கான நம்பிக்கையை துளிர்க்க செய்வது தான் முதல் வேலைங்க. நம்பிக்கை ஏற்று போக செய்ய மாட்டார். சரிங்களா? உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? அப்போ நம்பிக்கை தேவன் விலகி போக மாட்டாருங்க. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, நான் தப்பு செஞ்சுட்டு அம்மா பிறந்தால் பேச மாட்டாங்க, உடன் பிறந்தவங்க பேச மாட்டாங்க. நிறைய நேரத்தில் அந்த தப்பை பார்த்து, அதனுடைய வீரியத்தை பார்த்து, அதனுடைய அவமானத்தை பார்த்து, இதை பெற்றெடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துட்டுவாங்க. இல்லை சக மனிதர்கள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா மாத்திரம் அவன் நம்பிக்கை ஏற்றிருக்கிறான். அவனுக்கு நான் செய்ய வேண்டிய முதல் வேலை, நான் தேடி போகணும், நான் போய் மென்மையாக பேசணும், அந்த குரலை அவனை எப்படி கூப்பிடணும்னு சொன்னால் என்கிட்ட வர வரைக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய பிரயாசங்கள்லாம் இப்படி தாங்க இருக்கும். யாராவது நம்பிக்கை ஏற்று, என் வாழ்க்கையில் நான் ஏதோ எதிர்பார்த்தேன், என்னமோ நடக்குது, ஏதோ வரணும்னு எதிர்பார்த்தேன், ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை ஏற்றிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ளே செய்யக்கூடிய முதல் வேலை, ஐம் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், கண்டிப்பாக செய்ய முடியும், என்னுடைய பேரே நம்பிக்கையின் தேவன் தான். ஏன் நீ நம்பிக்கை ஏற்று இருக்கிற? உன் பிள்ளையை குறித்து கவலைப்படுறியா? உன்னுடைய கண்ணனை குறித்து கவலைப்படுறியா? உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறியா? எதை குறித்து நீ கவலைப்படாத. ஐ ஆம் த காட் ஆஃப் ஹோப். நான் நம்பிக்கையின் தேவன்பா. என் வேலையை நம்பிக்கை கொடுக்கறது தான். ஏன் நம்பிக்கை ஏற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள நம்பிக்கையை துளிர்க்க செய்வது தான் அவருடைய முதல் வேலை. ரெண்டாவது அவர் என்ன செய்வார் அப்படின்றத கவனிக்கலாம். ரொம்ப எளிமையான பாடங்கள் தான், ரொம்ப அவசியமான பாடங்கள். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்றாரு, ஆதாம் எங்கே இருக்கிறாருன்ட்டு. அப்படியே அவர் தெரியுமா வந்துட்டாரா? வரல, இன்னமும் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கிறான், அப்படி தானே? சரிங்களா? இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு சில வார்த்தைகளை கூறுறார். ஆதாமுக்கு முதலில் வந்தது செய்தி எது? தேவனுடைய தண்டிக்கும் வார்த்தையா அல்லது தப்பு வைக்கும் வாக்கு தத்தமா? என்ன வந்துச்சு நினைக்கிறீங்க? என்ன நினைச்சு? மிராக்கிள். காட் வந்து ஆடாமை கூட்டு விசாரணை பண்ணிட்டு முதல்ல ப்ராமிஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணாரா இல்லை பனிஷ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணாரா? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை அதில் ஆண்டவர் விளங்க செய்வார். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கலாம். அதே ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நம்ம 2 வருஷம் இப்போ 3வது வருஷம் வாசிக்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கை எரிகிற திரியை அணையாமலும். முன்னாடி அவர் நியாயத்தை எப்படி வெளிப்படுத்துவாராம்? அந்த குரலில் உயர்வு இருக்காது, அந்த குரலில் வீதியில் கேட்க பண்ண மாட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன், நம்ம வீட்டில் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் வீட்டில் பேசுறது யாருக்கு கேட்கும்? வீதியில் கேட்கும். ஆனால் யாருக்கு கேட்காது? யாரை சொல்லிட்டுருமோ அவனுக்கு கேட்காது. உண்மையா இல்லைங்களா? வீட்டை விட்டு கடந்து போவாங்களா, என்னங்க வீட்டில் ஏதாவது அந்நிய பாஷைலாம் பேசுகிறாங்க என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் யாரை திட்டிகிட்டு இருக்கோமோ பக்கத்தில் தான் இருப்பான். அவனுக்கு என்ன செய்யாது? அம்மா என்னம்மா சொன்னீங்க இவ்வளோ நேரம்? வீதியில் இருக்கிறவங்களாம் கேட்டு போவாங்க, டே உங்கள் அம்மா உன்னை எப்படி தெரியுமா திட்டினாங்க, என்ன மாதிரிலாம் சொன்னாங்க தெரியுமான்ட்டு. சரிங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தை அப்படி கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் கேட்கும். அதுவும் கேட்குற விதமே வேறு. இப்போ ரெண்டாவது அவருடைய குரலில் நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்போ ரெண்டாவது எப்படி வெளிப்படுத்துவார்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கெறிகிற திரியை. எவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? ஏசப்பா பார்க்குறாரே, அந்த நாணல் முறிஞ்சு போய் கிடக்குது, இன்னும் அப்படியே உடச்சி விட்டா அவ்வளோதான் முடிஞ்சிடும். அந்த திரியை மங்கி எறிகிறது, பேசாமல் அணைச்சிட்டு வேற ஒரு திரியை கொடுக்கலான்னா செய்ய மாட்டாராம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறிய செய்ய மாட்டார். ஆதாம் ஏற்கனவே நெறிந்த நாள் போல முறிஞ்சு போய் கிடக்கிறான், அவனுடைய தீ மங்கி எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி டப்பான அணைச்சிட்டு போறவரா இயேசு கிறிஸ்து அல்ல, அதை மங்கி எரிகிற தீயை அணைக்க மாட்டார். இப்போ அவனுக்குள்ள மங்கி எரியக்கூடிய அந்த நம்பிக்கையை அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் செஞ்சார். அது 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் 8லேருந்து 13 வரைக்கும் ஏசப்பா வந்து ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் விசாரணை செய்வார். என்ன தப்பு பண்ணீங்க, நீ தப்பு பண்ணியான்னு கேட்பார். இந்த விசாரணை முடிஞ்ச பிற்பாடு ஒரு வாக்குத்தத்தம் ஒன்றை ஆண்டவர் சொல்கிறார். அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவார். அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே ஒரு தீர்வாக இருந்துச்சு. என்ன வாக்குத்தத்தம்? அது முதல் வாக்குத்தத்தம் வேதாந்தத்தில் எது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன பிற்பாடு தான் எதையோ அவர் கூற ஆரம்பித்தார். நீ வேர்வை சிந்தி சாப்பிடணும், நீ பிள்ளை பிறக்கும் பொழுது வேதனால பிள்ளை பெற்றெடுக்கணும், நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ கேள்விங்க, ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், தண்டனை முன்னாடி வருதா இல்லை அதுலேருந்து மீட்கக்கூடிய தீர்வு முன்னாடி வருதா? பிரச்சனைக்கான தீர்வு தான் அங்கே முன்னாடி வந்திருக்கு, அப்படி தானே? இப்போ ஆதாம் அந்த தீர்வை கேட்ட பிற்பாடு அவனால் புரிஞ்சிக்க முடியல, அது என்ன பகையை உண்டாக்குவேன்?
அவனால் புரிஞ்சிக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ ஒரு செயல்முறை விளக்கத்தை காமிக்கிறார். ஆதாமே, நீனு சாத்தான் ஏவாலாம் 3 பேர் ஒன்றா இருக்கிறீங்க, உங்களால் அந்த கூட்டணிலேருந்து வெளியே வர முடியாது. அந்த வெளியே வரணுன்ற ஒரு ஆசை, அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரணுன்ற பகையை நான் தான் கொடுக்க முடியும், நீ கவலைப்படாத, உங்களால் வெளியே வர முடியாது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் அவனுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுக்குறாரு. தீர்வை கொடுத்துட்டு இப்போ ஆதாம் அதை இன்னும் புரிய கஷ்டப்படுறான். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை ஆண்டவர் காமிக்கிறார். ஆதாமே, ஓடி போய் ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டு வாப்பான்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு சற்று ஒரு கற்பனை தான். ஆதாம் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிருப்பான்னா எப்படி வந்திருக்கும் அந்த ஆடு? ஆடுன்னு பேர் வச்சது யாரு? ஆடுன்னு பேர் வச்சது யாரு? ஆதாமா ஆண்டவரா? ஆதாம். இப்போ ஆடு கூட அவன் பழகிருக்கிறானே, இப்போ ஆடு அவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே எப்படி வந்திருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கும், அப்படி தானே? ஏன்னா அவனுடைய எஜமான் அவர் தான் பேர் வச்சார். இந்நாள் வரைக்கும் அவர் கூப்பிடும் போதெல்லாம் தலையை தடை விடுவார், அதை கொஞ்சுவார், பேம்பர் பண்ணுவார். அதே எண்ணத்தோட இப்போ இந்த ஆடு ஓடி வருது. ஹே, மாஸ்டர் கூப்பிட்றாரு, எஜமான் கூப்பிட்றாரு, ஓடி வருது. உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமே அது மேலே தலையை கை வைப்பான்றார். கையை வைக்கிறான். அவன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறாரு, பாவத்தை அறிக்கை செய்கிறான். இப்போ இந்த ஆடு மேலே தலையை கை வைக்கும் போது அந்த ஆடுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஹே ஆடம், எங்கள் அப்பா, என்னுடைய எஜமான் இது என்ன பேம்பர் பண்ண போகிறாரு, என்ன செய்யும்? அது அப்படியே மகிழ்ச்சியோடு என்ன செய்யுதுன்னா அப்படியே தலையாட்டி கொடுக்குது. நேற்று மாமா வீட்டில் இருக்கும்போது நானும் மாமா வாக்கிங் போய்ட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாய் வந்துச்சு. உடனே மாமா சொன்னார், அந்த நாயை சும்மா நீ தட்டி கூட, அது திரும்ப உன்னை கேட்கும் அப்படின்னு சொன்னார். தெரு நாய் இதுக்கே அது. உடனே நானும் என்ன செய்கிறேன்னா அந்த நாயை தடவி கொடுத்தேன். தடவி கொடுத்துட்டு கை எடுக்கிறேன், திரும்ப வந்து நாக்கு நீக்கிட்டு என்ன கேட்குது, என்ன திரும்ப தடவி கொடுங்கன்னு. நானும் மாமா வாக்கிங் போயிட்டே இருக்கோம், திரும்ப கூடவே வருது. மாமா சொன்னார், பத்தியாடா ஒரு முறை தானே தடவி கொடுத்த, திரும்ப கேட்குது பற்றி, அது சுகம் கண்டுடுச்சு அப்படின்னார். அப்போ யோசித்தேன், ஆஃப்டர் ஆல் ஒரு நிமிஷம் பழகின நாய் நான் தடவி கொடுத்தோடனே மீண்டும் தடவி கொடுங்க கேட்கும் பொழுது, அதான் தலைமையில் கை வைக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு தெரியாது இவன் ஏதோ செய்ய போகிறான்னு தெரியல, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ அவர் என்ன பேம்பர் பண்ணுறாருன்ட்டு அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அப்படியே தலையை காமிச்சிட்டு இருக்குது. ஏசப்பா அடுத்து சொல்கிறாரு, ஒரு கருகலான ஆயுதத்தை எடுத்து அவருடைய கழுத்தை வெட்டுப்பான்னு சொல்கிறாரு. ஆதாம் பாவம் செஞ்சவன் பலியை செலுத்தணும். இப்போ வெட்டுறான். இந்த ஆடு என்ன நினச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தடவி கொடுப்பான்னு நினச்சா என்ன பண்ணுறான்? அவன் உயிரை எடுக்கிறான்ட்டு அது கதறி இருக்குமே. இப்போ அந்த கதறுதல் ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆதாமுக்கு அது எவ்வளோ வேதனையை கொடுத்துருக்கும். அவன் பேர் வச்ச ஆடு, அவன் வளர்த்த ஆடு, அவன் செல்லமாக கூப்பிட்ட ஆடு, நன்மைக்காக கூப்பிட்ட நம்பி வந்த ஆடு இப்போ சாக போதே ஆதாம் மனசு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் சொல்லிட்டு ஏசப்பா சொன்னார், ஆதாமே ஆட்டுக்காக பரிதபிக்காதப்பா, அந்த ஆடு நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசு இன்னும் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அப்போ அவன் நம்பிக்கை ஏற்றிருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை கொடுப்பதற்கு, ஆதாமே நான் மறிக்க கூட தயாராதாமே, நான் மறிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள் நம்பிக்கையை கொடுப்பதற்காக மரணத்தை கூட செயல்முறையில் விளக்கம் காமிச்சார் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அப்போ ரெண்டாவது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவிக்கும் அவர் என்ன நடக்கும்ன்ற தண்டனையை சொல்ல போகிறது கிடையாதுங்க. அதெல்லாம் ரெண்டாவது தான். அவருக்கு தேவை, மகனே பிரச்சனையா, தீர்வு என்ன தெரியுமா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் பகையை உண்டாக்குறேன், நான் அவன்கிட்ட பிரிக்கிறேன், நான் அது வந்து விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குறவர் தான் நம்பிக்கையின் தேவன். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ இந்த வாக்குத்தத்தை உரிமை கூறுங்க. ஆண்டவரே நீங்கள் நம்பிக்கையின் தேவனப்பா, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக எங்களை விட மாட்டீங்க, நம்பிக்கை கொடுக்குற தேவன், துளிர்க்க செய்கிற தேவன், நம்பிக்கையை செயல்படுத்துகிற தேவன், எங்களுக்குள்ளே செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அந்த நம்பிக்கையின் தேவனை புரிந்திருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செஞ்சார், ஆதாமுக்கு செஞ்சார், ஏவாளுக்கு செஞ்சார். நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆதாமுக்கு ஒரு முறை ஆண்டவர் பேசினார், ஆபிரகாமுக்கு 2 முறை பேசினார், எத்தனையோ முறை பேசியிருக்கட்டோங்க. ஆனால் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை செய்கிறார் ஆண்டவர். நம்பிக்கையின் தேவன் ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை நமக்காக செஞ்சுருக்கிறாராம். என்ன செஞ்சுருக்கிறார் தெரியுமா? அது புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுறேன். ஏன் ஆண்டவர் பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறார்? நம்பிக்கையின் தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்ன்றதை புரிஞ்சிக்கிறதுக்கு, இந்த பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு கேள்வி, பைபிள் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம என்னெல்லாம் பதில் சொல்லுவோம்? நிறைய பதில் வரும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் கடிந்து கொள்வதற்கும், நீதியை படிப்பிக்கிறதுக்கும், சீர்படுத்துதலுக்கும்,
தேறின மனுஷனாக நிற்பது, இப்படிலாம் நிறைய 2 பேர் 3 14 ஞாபகம் வரும். சரிங்களா? வேதாகமம் ஏன் எழுதப்பட்டிருக்கின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ளூ நான் கொடுக்குறேன் பாருங்கள். பைபிளுக்கும் ஆண்டவருடைய குணத்துக்கு சில ஒற்றுமைகள் இருக்குது. ஆண்டவருடைய குணத்துக்கும் பைபிளுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது. சில உதாரணம் காமிக்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். சரிங்களா? ஆண்டவர் யாரு? வல்லமை உள்ளவர். அதே போல் பைபிள் எப்படிப்பட்டதா? வல்லமை உள்ளது. சரிங்களா? ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவரோ அதே போன்ற குணம் யாருக்கு இருக்குது? இந்த வேதாகமத்தில் இருக்குது. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது என்று. ஆண்டவர் எப்படி அழிவில்லாதவரோ அது போல வேதாகமத்தில் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் முடிவில்லாதவர், சாவாமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் பைபிளையும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. உங்களுடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் நிற்கும் சொல்லி வாசிக்கிறோம். 3வது, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். வேதாகம் எப்படிப்பட்டது? பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? 4, வேதாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். இந்த வசனம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 57:15 உயிர்ப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். வேதாகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது உயிர்ப்பிக்கும். இப்போ கடைசியாக ஒரு உதாரணத்தை கவனிக்க போகிறோம். தேவன் இப்படிப்பட்ட தேவனா? அப்போ வேதாகமும் ஏன் எழுதப்பட்டிருக்கு? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதி. கேள்வி பாருங்க, ஏன் பைபிள் எழுதப்பட்டிருக்கு? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எதுக்காக? நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. 2 ஏற்பாடுகள், 66 புஸ்தகங்கள், 1189 அதிகாரங்கள், 31,104 வசனங்கள் எதற்காக? எதற்காக? நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான வேதம் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு 10 முறை பேசியிருக்கலாங்க. ஆனால் ஏன் கிட்ட ஆண்டவர் 31,104 வசனங்கள் வழியாக தினத்தோறும் பேச ஆசைப்படுறாங்க. எதுக்காக தெரியுமா? நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. பைபிள் எழுதப்பட்டதுக்கு காரணமேங்க நம்மளாம் நம்பிக்கை அடையணும், நம்பிக்கை பெறணுன்ட்டு தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்பப்பெல்லாம் நம்ம நம்பிக்கை எடுத்துருக்கிறோமோ இந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? பைபிளை படிக்கவே மாட்டோம். உண்மை தானே அது? அப்போ எவ்வளோ பெரிய வஞ்சகத்தில் சாத்தான் நம்மளை வழிநடத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை ஏற்று இருக்கிற உனக்குள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக ஆகும்படிக்கு செய்வதற்கு நான் பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் நம்பிக்கை அற்ற பொழுதெல்லாம் நம்ம எதை செய்ய மாட்டேன்றோம்? பைபிளை படிக்கவே மாட்டேன்றோமே. அதனால தாங்க நம்பிக்கையை பெறாமல் இருக்கிறோம். இப்போ நம்பிக்கை ஏற்று போகிற சமயத்தெல்லாம் ஓடி போய் எங்கே போயிடணும்? வேதத்தை திறந்த ஆண்டவரே 31,104 வசனம் கொடுத்துருக்கீங்க நான் நம்பிக்கை அடைவதற்கு, எதனாவது ஒன்றில் எனக்கு நம்பிக்கை பெருக செய்யுங்கிட்ட நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். முடிவாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். இந்த பைபிளில் நம்பிக்கை பெருகுவதற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு சில வசனங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை அது கொடுக்குது என்பதை நான் காமிக்க ஆசைப்படுறேன். ஒவ்வொரு வேத வசனமும் அது தேவனை குறித்து சாட்சி பார்க்கிறது. அப்படி தானே? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவனை எண்ணுகிற அவைகள் என்னை குறித்து சாட்சி. அப்போ தேவனை குறித்து ஒவ்வொரு வசனமும் சாட்சி பார்க்கிறது. அப்போ தேவனுடைய ஒவ்வொரு குணங்களும் அந்த வசனங்களை வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த வசனங்கள் தேவன் எவ்வளோ தூரம் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார் என்பதற்கு சில ஆதாரமாக இருக்கிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 139 1 6 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆம் 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 ஓகே. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. தாவீது சொல்றான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா நீங்க மட்டும்தான் ஆண்டவர். நான் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏன் உட்கார்ந்துருக்கிறேன்ட்டு, நான் எழுந்தாலும் தெரியும் நீங்கள் ஏன் நான் எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க.
என் நாவில் ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன கேட்க போகிறேன்னு என்ன தெரியும், நீ என்ன பேச போகிறேன்னு தெரியும்னு சொல்கிறாரு. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இது பாவிக்கா, பாவம் செய்யாத நபருக்கா? பாவம் செய்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உனக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்றதை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை மாதிரி தான் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு எனக்குள் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவனுக்கு அவருடைய குணங்களுக்கு ஆதாரமாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டு எங்கேயோ ஓடிடுறேன். ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே நீ ஓடுவ, அங்கே போய்ட்டு நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா, நீ எங்கே வேண்டாலும் ஓட நான் வருவேன். யோனா அவரை விட்டுட்டு ஓடி போய் கடலுக்கு அடியில் ஒளிகிறான், கடலுக்கு அடியில் கிடக்கிறான். ஏசப்பா அங்கே வந்தாரா இல்லையா? வந்தார். தாவீது அவரை விட்டு ஓடி போய் வனாந்தரத்தில் போய் படுத்து கிடக்கிறான், ஆண்டவர் அங்கே வந்தாரா இல்லையா? எலியா கெபிக்குள்ள அவருக்கு பயந்து ஓடி போய் நிற்கிறான், ஆண்டவர் அங்கே வந்தாரா இல்லையா? எங்கெங்கே அவர் போக மாட்டார். ஒரு பாவம் செஞ்சு நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எங்கே இருந்தாலுங்க, அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், சிறைச்சாலையில் இருக்கட்டும், இல்லை தூக்க மாட்டுறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட போட்டாங்க, காட் சொல்கிறாரு நான் அங்கே இருப்பேன், விட்டுருவேன் மகனே உன்னை, என் வலதுகாரன் அங்கேயும் உன்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையற்ற மனுஷனுக்கு சொல்கிறார், நீ எங்கே வேணாலும் போ, பாவம் செஞ்சு உன்னால் வாழ்க்கையில் வெளியே வர முடியலன்னு பரிதபிக்கிறியா, அது நிமித்தம் எங்கே வேணாலும் உன் மனசு கஷ்டப்பட்டோம், நீ எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வருவோம் மகனே, உன்னை துரத்திக்கிட்டே வருவோம் மகனே, உனக்குள்ள நம்பிக்கையை பிறக்க செய்கிற வரைக்கும், இந்த நம்பிக்கை மரமாக ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வருவேன். அந்த காரணமான இருட்டில் போய் உட்காந்துக்கிட்டு யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறியா, அந்த இருள் கூட எனக்கு வெளிச்சமாக இருக்கும், நீ எங்கே இருப்பேன்னு என்னால் பார்க்க முடியும். ஆண்டவருடைய குணம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இப்படிப்பட்ட ஒரு தேவனை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம், இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு சமீபமாக இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்க ஆசைப்படுகிறார். பவுல் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு, கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஏதோ ஒரு ரகசியத்தை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமானாராம். என்ன ரகசியம் தெரியுமா? அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. கிறிஸ்துவானவர் எப்படி நமக்கு இருக்கிறாராம்? அவர் நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போ சோறு நம்மளை தட்டுகிற பொழுதெல்லாம், பலவீனம் நம்மளை மேற்கொள்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, நாங்கள் மீண்டும் எழுந்திருக்க முடியும், மீண்டும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களால் பரிசுமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிகின்ற நம்பிக்கையை விதைக்கிற நல் தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம சரியாக புரிஞ்சிக்கும் பொழுது நம்ம எப்படி இங்கே சோர்வுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியும்? பலவீனங்கள் வரலாம், சோர்வு வரலாம், ஆனால் அதுக்குள்ளே உடன்று கடக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் நம்பிக்கை அருளக்கூடிய தேவனாக இருக்கிறதுனால உடனே எழும்ப செய்வது அவருடைய சுபாவமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு கால் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். இப்படி நம்பிக்கையின் தேவன்கிட்ட நம்ம நம்பிக்கையை வாங்கி நம்பிக்கையில் வளர்ந்து நம்பிக்கையை பெருகி ஆண்டவருக்குள்ளே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்போது நாம் நம்பிக்கையற்று இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க நம்பிக்கையற்று இருக்கிறாங்க, என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை, இதெல்லாம் என்னால் ஜெயிக்கவே முடியல, இதெல்லாம் என்னால் மாற்றிக்கவே முடியல, இதெல்லாம் என்னால் மேற்கொள்ளவே முடியல, என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சோர்நிலையில் இருக்கிறானே, அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் நம்பிக்கையின் தேவனை அனுபவிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 6 25 27 25 வாசிக்கலாம். செம்மையான வார்த்தைகளில் என்ன உண்டா? என்ன உண்டு? எவ்வளவு வல்லமை உண்டு அப்படி நிப்பாட்டு. என்னைக்காவது
நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சுருக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய அனுபவம் வந்திருக்குதா? செம்மையான வார்த்தையில் எவ்வளோ வல்லமை உண்டு. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் கடிந்து கொள்ளுதல் எவ்வளோ வல்லமை உண்டு தெரியுமா? பாரு, நான் கேட்குற கீழே அவன் என்ன பாரு வரானா இல்லையான்னு பாரு. நம்மளுடைய பழக்கம் எப்படின்னா, ஏன் கடிந்து கொள்ளுதலில் தான் வல்லம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது எதில் வல்லமை இருக்கான்? ஆதாமே அந்த அமர்ந்த மெல்லி சட்டத்தில் வல்லமை இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? அந்த அன்பான வார்த்தைகளில், அந்த பரிவு உள்ள வார்த்தைகளில், அந்த நீதி உள்ள வார்த்தைகளில் எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? உங்களை கடிந்து கொள்ளுதனால் காரியம் என்ன? தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க, கடிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்வீங்க? வார்த்தைகளை யோசித்து, நம்பிக்கை அற்றவனுடைய வார்த்தைகளை காட்டிலே அவனே நம்பிக்கையற்று இருக்கிறான். அந்த இருக்கிற மங்கி இருக்கிற திரியை நீங்கள் பேசி பேசி என்ன பண்ணிடுறீங்க? அந்த திரியை அணைச்சி போடுறீங்க. இப்போ அதனால என்ன நடக்குதான்? இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு என்ன பண்ணுறீங்க? அவன் ஏன் தூரமாக போகிறான்னு சொன்னால் வேறு யாரும் காரணம் கிடையாதுங்க. கணவரையாக தான் காரணம், மனைவியாக தான் காரணம், அப்பா அம்மாவே தான் காரணம். ஏன்? அவனே நம்பிக்கையற்று இருக்கிறான். அவனுடைய பலவீனத்தில் போராடுறான், அவனுடைய வாலிப பருவத்தில் போராடுறான், அவனுடைய ஏழாமையில் போராடுறான், அவனுடைய முதிர் வயதில் பெற்றோர்கள் போராடுறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலையில் நம்பிக்கையற்ற நிலையில் போராடுகிற பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த நம்பிக்கை அற்றவனுடைய வார்த்தையை, நம்பிக்கையை அப்படியே காட்டில் விட்டுறோம். எதனால்? நம்முடைய கடிந்து கொள்கிற வார்த்தையினால். ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? அப்போ யாராவது உங்களை பார்க்க வரும்பொழுதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து அவங்க எதை எடுத்துகிட்டு போகணும் தெரியுமா? அந்த அண்ணன்ட்ட போனால் எதனாவது ஒரு ஹோப் கொடுத்துருவாருங்க. அந்த அக்காட்ட பேசினாலே நமக்கு ஒரு மன நிறைவு இருக்குங்க. அந்த அண்ணங்கிட்ட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி பாருங்களேன், எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிடாது, அவ்வளோதான். அது AWR தான், அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ தான். அங்கே பூனாலேருந்து கேட்பாங்க, அப்புறம் மதுரையிலேருந்து கேட்பாங்க, சென்னையிலேருந்து கேட்பாங்க, முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? இவங்கள்ட்ட மட்டும் சொல்லிடாத, அவ்வளோதான். ஒன்று தானே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அவங்க பாருங்கள் எவ்வளோ சொல்லுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு விளக்க உரை வச்சுருக்கிறாங்க. அப்படி தானே? நான் என்னைக்கிங்க நம்முடைய வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகளாக, நம்பிக்கை அற்றவனுடைய மனதில் நம்பிக்கையை துளிர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கிறது? ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னால், நான் நம்பிக்கையின் தேவன் இன்னும் ருசி பார்க்கல. நம்பிக்கையின் தேவன் என்கிட்ட எப்படி செயல்படுறது எனக்கு தெரியல. நம்பிக்கையின் தேவன் எனக்குள்ளே எப்படிலாம் நடக்கிறாருன்றது எனக்கு தெரிஞ்சிக்கல. ஆனால் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் பிள்ளை தப்பு செய்யும் பொழுதோ, என்னுடைய சக மனிதர்கள் தவறு செய்யும் பொழுதோ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவனே நம்பிக்கையிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய்ட்டு ஏன்டா அப்படி தப்பு பண்ண, உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு புத்தி இருக்காடா, ஏன் சொன்னால் கேட்கவே மாட்டேன், பிரயோஜனம் என்னங்க அதில்? இந்த நம்பிக்கையற்ற மனிதனுக்கு நான் என்ன செய்யலாம்? நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தையினால் இந்த நம்பிக்கை துளிர்க்க செய்யலாம் அல்லவா? இது தாங்க கிறிஸ்துவானவர் செய்த மிகப்பெரிய ஊழியம். ஆகவே இந்த திருச்சபையில் யாராவது நம்பிக்கையற்று இருப்பாங்கன்னா அவங்கள கடிந்து கொள்றதை விட செம்மையான வார்த்தைகளில் பழகி பாருங்களேன், அவங்க வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தில் இதை பழகி பாருங்களேன், மாறும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் தேவனை ருசி பார்க்க நாமும் நம்பிக்கையுள்ளவர்களாய் மாறுவோம். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்பிக்கைக்குள் வளர்ப்போம். அப்படிப்பட்ட மேலான ஒரு வாழ்க்கையை நமக்குள் கொண்டு வர தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம். தகப்பனே, எவ்வளவு அன்புள்ள தேவனாக, மனதுருக்கமுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர், எங்களை எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர் நாங்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து, தகப்பனே, இந்த நல்ல தவணை நாட்களை நாங்கள் அல்ல தட்டி விடாதபடிக்கு வெறுக்க வேண்டிய இந்த பாவத்தையும் பாவ உலகத்தையும் நாங்கள் வெறுத்து தள்ளி, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து சரணடைந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அளவில்லாத நம்பிக்கையையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் ஒரு நம்பிக்கையற்ற உலகமாக, அழிந்து போகிற ஒரு உலகமாக, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிற நாங்கள், ஆண்டவரே, நம்பிக்கையும் மாறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும்
எங்களுடைய ஆறுதலின் தேவன், நம்பிக்கையின் தேவனிடத்திலே நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தரை எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு கஷ்டத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டுடைய கரம் பிள்ளைகளை தொட்டு கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி நம்பிக்கையின் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் எல்லா வாய்ப்பு வசதிகளையும் ஆண்டவர் கொடுத்து வருகிற நாட்களிலே இது போன்ற ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. இந்த இடத்திலும் தகப்பனே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யாராகிலும் இங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் நம்பிக்கையின் தேவன் தம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தினாலே பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் தந்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, விசேஷமாக வருகிற நாட்களிலே நடைபெறப் போகிற ஆலய பிரதிஷ்டை விழாக்களிலும் தகப்பனே, விசேஷமாக இந்த வாரத்தில் நடைபெறப் போகிற எல்லா திருமண வைபவங்களிலும் நிகழ்வுகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டவரே இந்த உலகத்திலே நல்ல கிறிஸ்தவ இல்லறங்களை அட்வந்து இல்லங்களை ஸ்தாபித்து ஆண்டவரே ஒரு குட்டி பரலோகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆணிகள் பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோடு நாங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்லவும் வருகிற வாரத்திலே நாங்கள் சந்திக்கவிருக்கிற எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கான வல்லமையை எங்கள் தேவனுடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபை தரும்படியாய் எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ஆயிருக்கிற அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாதம் பணிந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி என்றும் என்றும் சதா நாட்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் உங்களுக்கு நம்பிக்கையை தந்து நம்பிக்கையின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.